ஸோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வி டூ பேர்ட்ஸ். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சீக்கிரம் போடுங்க இந்த வீடியோ அப்படின்னு. ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, உங்கள் பேர்ட்ஸ் லூஸ் மோஷனால் அஃபெக்ட் ஆகிருந்தால் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் மெடிசின் கொடுக்கணும், எந்த மாதிரி கேர் பண்ணிக்கணும், எந்த மாதிரி ஃபுட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லூஸ் மோஷன் ப்ராப்ளம்க்கு வீடியோ போடுங்க, அது க்ரீன் கலரில் மோஷன் போகுது, அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்காகவும், ஸோ இதனால இனி பேர்ட்ஸ் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இது எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மேஜராக நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்புன்னு இல்லை, அது சோம்பேறித்தனம், ஓகேவா? அது என்னென்னா, நம்ம கேஜ் க்ளீன் பண்ணாமல் வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு பேர்ட்ஸுக்கு ஒரு 90% இந்த மாதிரி டிசீஸ் வர காரணம். ஸோ நம்ம கேஜை எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு பேர்ட்ஸ் ஹெல்த் சேஃபாக இருக்கும். ஸோ கைஸ், உங்கள் கேஜை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. வீக்லி 3 டைம்ஸ் இல்லைனா 2 டைம்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். டெய்லி க்ளீன் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா ஸ்டாப். ஸோ எதனால ஸ்டாப் பண்ணேன்னா, நம்ம சேனல் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப்னு வேறு எழுதியிருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்களோ என்னதோ தெரில. ஸ்டாட்டிக்ஸை பார்த்தாலே தெரியும், 17% தான் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ கைஸ், ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் காக்டெயில் ஸ்டோரில் வாங்கிட்டு வருவீங்க, நம்ம பேர்ட்ஸ் ஷாப்பில் போய் வாங்கிட்டு வருவீங்க. ஸோ வந்தோடனே நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு டீவார்மிங் பண்ணுறதில்ல. ஸோ டீவார்மிங் பற்றி ஒரு ப்ரீஃபான ஒரு வீடியோ ஃப்யூச்சரில் நம்ம போடுவோம், ஓகேவா? ஸோ டீவார்மிங் கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அவங்க எப்படி ஃபுட் கொடுத்துருப்பாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் மறக்காமல் இந்த விஷயத்த கேட்கணும். என்னென்னா, சன்ஃப்ளவர் சீடு கொடுப்பீங்க, அப்போ லோக்கல் கொஞ்சம் காஸ்ட்லியானதும் உண்டு. என்னென்னா, கோடு போட்டது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட சன்ஃப்ளவர் சீடா இல்லை நார்மலாக கொடுக்குறதான்னு கேட்டு அப்படி போடுறது. ஏன்னா சன்ஃப்ளவர் சீட் மாறுறதுனால கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வரும், ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்திருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் பேட்ஸ் எதையாவது பார்த்து நல்லா பயந்துச்சுன்னா, ஏதாவது நாய் பூனை இதை பார்த்து பயந்துச்சுன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ அடுத்தது எதனால் வரும்னா, நம்ம வைக்கிற ஃபுட்ஸ், சாஃப்ட் ஃபுட்ஸ் நம்ம வச்சோன்னா ஒரு 2 ஹவர்ஸில் எடுத்துடணும். ஸோ நிறைய பேர் அப்படி வச்சுட்டு உடனே எடுக்க மாட்டாங்க, ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நாள் கண்டினியூஸாக கொஞ்ச நாள் போயிட்டு இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா பேர்டு அஃபெக்ட் ஆயிரும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் சாஃப்ட் ஃபுட் உங்கள் கேஜில் இல்லாமல் மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லூஸ் மோஷன்லாம் மழை டைமில் கொஞ்சம் மேஜராக வர வாய்ப்பு இருக்குது பேர்ட்ஸுக்கு. ஸோ ஹீட் பண்ணி கொஞ்சம் வாட்டர்லாம் அப்படி வைக்கிறது நல்லது. ஸோ இந்த லூஸ் மோஷன் ப்ராப்ளம் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது தலையை பின்னாடியே வச்சுட்ருக்கும், ஒரு மாதிரி உடம்பு சிலுத்துட்ருக்கும், ஒரு மாதிரி ஃபெதர்ஸ்லாம் பஃப்பாக அந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி பார்க்க நல்லா தான் இருக்கும். பட் அதுக்கு டிசீஸ் வந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிற பேர்ட்ஸ் ஸ்டிக்கில் இருக்காது, நம்ம கேஜுக்கு கீழே தான் இருக்கும், ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், தலையை பின்னாடி வச்சிட்ருக்கும். நீங்கள் அந்த மோஷன் போகிற இடத்த பார்த்தாலே க்ரீன் கலரில் ஒரு மாதிரி ஒட்டிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலே கண்டிப்பாக அது லூஸ் மோஷனால் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த லூஸ் மோஷனால் அஃபெக்ட் ஆகிட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த பேர்டை ஒரு ஹாஸ்பிட்டல் கேஜ் இல்லைன்னா ஒரு பார்ட்டிஷன் கேஜ் எதாவது தனியாக போட்டுருணும். ஏன்னா கூட இருக்க பேர்டும் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிரும் கொஞ்ச நாள் கூட இருந்துச்சுன்னா. ஸோ நீங்கள் பார்ட்டிஷன் போட்டு அதில் போட்டது நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பேர்டை எப்படி பார்த்துக்கணுன்னா, நீங்கள் சாஃப்ட் ஃபுட் வைக்கிறது தவிர்த்துடணும். அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் உள்ள பேர்டுக்கு சாஃப்ட் ஃபுட் வைக்கக்கூடாது, ஓகேவா? சாஃப்ட் ஃபுட் வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும், ஏன்னா ஏற்கனவே அதுக்கு லூஸ் மோஷன் தான். ஸோ இன்னும் நீங்கள் சாஃப்ட் ஃபுட் வச்சிங்கன்னா அது இன்னும் பேர்ட்ஸுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிரும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது மெடிசனை பற்றி பார்த்துறோம். ஸோ எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் நோட் பண்ணக்கூடியது, உங்கள் பேர்டு
நல்லா அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லை வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? நான் யூஸ் பண்ணுற மருந்து வந்து மெட்ரோஜெல், நான் மெட்ரோஜெல்னு சொல்லுவாங்க. இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் நான் மெடிக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து கிடச்சி. ஸோ நிறைய பேருக்கு சொன்னாங்க மெடிக்கல் ஷாப்பில் மோஸ்ட்லி இருக்காது, வெட்டினரி அந்த இதில் தான் இருக்கும் அப்படி சொன்னாங்க. ஸோ இது 30 ரூபா வரும். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு எனக்கு. ஸோ இது நீங்கள் எந்த பேர்ட்ஸ்க்குனாலும் யூஸ் பண்ணலாம், லூஸ் மோஷன் வந்த பேர்ட்ஸுக்கும். ஸோ இது வந்து டோசேஜ் தான் மாறும், ஒவ்வொரு பேர்ட்ஸு பஜ்ஜிஸ்க்கு ஒன்று மாறும், காக்டெயில்ஸ்க்கு, ஃபிஞ்சஸ்க்குலாம் மாறும். ஓகேவா? ஸோ உங்கள் பேர்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மெட்ரோஜெல் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் வந்து இந்த மாதிரி நான் வச்சுருக்க மாதிரி ஒரு பேஷனில் வந்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 to 6 ட்ராப்பு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதுவும் முந்தின நாளே வந்து வாட்டரை எடுத்துடணும், சேஞ்ச் பண்ணி வச்சிடணும். மார்னிங் மட்டும் வைக்கணும். அப்போ தான் வந்து மருந்து ஆட் பண்ணியிருக்கிறது தெரியாது. ஸோ பேர்ட்ஸ் வந்து எதையும் பார்க்காம குடிக்கும். ஸோ உங்கள் பேர்டு வந்து சிவியர் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து மெட்ரோஜெல்லை ஸ்ட்ரிஞ்சில் எடுத்து ஒரு 3 ட்ராப்ஸ் இல்லைனா 4 ட்ராப்ஸ் கொடுக்கலாம். அப்படி பஜ்ஜிஸ் அந்த மாதிரினா ரொம்ப சின்னதாக இருக்கும் பேர்டு, அதுக்கெலாம் வந்து 1 ட்ராப் அதே போதும். காக்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால 2 to 3 ட்ராப்ஸ் போதும். 3 ட்ராப்ஸ்லாம் போதும் தாராளமாக. ஸோ பார்த்து கொடுக்கணும். ஃபிஞ்சஸுக்கெலாம் ரொம்ப கூடிச்சுன்னா கண்டிப்பாக இருந்துடும். ஒரு 3 ட்ராப்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா கஷ்டம். ஒரு 1 ட்ராப் அதுக்கு தாராளம். 1 ட்ராப்பே கொஞ்சோண்டு கொடுத்தா போதும். 1 ட்ராப் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஃபிஞ்சஸ்க்குலாம். ஸோ இது எத்தனை நாள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்டு வந்து ஃபுட் எடுக்க தொடங்கும். அதுக்கப்புறம் இதை கொடுக்க ஸோ ஒரு 5 days வரை கண்டிப்பாக ஆகும். ஒரு 3 to 5 days ஆயிரும் க்யூர் ஆகுறதுக்கு. பட் நல்ல எஃபெக்டிவான மருந்து இது வந்து. ஸோ அடுத்து நேச்சுரலாக எப்படி இதை வந்து கொஞ்சம் வராமல் தவிர்க்கலாம். அதாவது வந்துட்டுனா நேச்சுரல் மருந்து வந்து இதாகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் வராமல் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வேப்பிலை ஸ்டிக்கோடி, அது ஸ்டெம்போடி போட்டிங்கன்னா இந்த மாதிரி கடிக்கும். நிறைய வேப்பிலை வந்து கொடுத்து பழக்க மாட்டீங்க, பட் மந்த்லி ஒன்ஸ் போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக எடுக்கும். ஸோ உங்கள் சிக்ஸ்லேருந்தே நீங்கள் வந்து இதை பழக்கினா தான் வந்து அடாப்ட் ஆகிக்கும். மற்றபடி நீங்கள் அடல்ட்டுக்கும் போட்டு பார்க்கலாம், கண்டிப்பாக அது எடுக்கும். எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி எடுக்குது. நான் வந்து ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தாலும் நான் போட்டாலும் எடுக்குது. ஓகேவா? ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய், see you.